எங்கள் ஊர் அம்மங்கல் ரேடியோ ரூமுக்கிட்ட ஒரு அரச மரம் இருந்துச்சு. அரச மர செடி இருக்குது. நமக்கான நல்லா தான் இருக்கும். ஆனால் ரூமுக்கு ஆபத்து. ஏன்னா மரம் வளர வளர கல்லுக்கிட்ட டேமேஜ் ஆயிரும். ஆனால் இந்த அரச மரம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் இல்லை. உடனே எங்கள் வீட்டிலேருந்து வாளி மம்ட்டி தூக்கி வேகமாக விறுவிறுன்னு நடந்து வந்துட்டு இருக்கேன். இந்த மரத்தை எப்படியாவது வச்சு விட்டோம்னா நமக்கு பயன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக பொதுமக்களுக்கு பயன் இருக்கும். அதுக்காக தான் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல எங்கள் ஊர் குச்சல் பின்னாடி ஒரு அரச மரம் வைக்கலான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இடத்துல வாய்க்கால் மாதிரி வெட்டி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல போய் நானும் லைட்டாக அரச மரத்தையும் வேகமாக போட்டு நட்டாச்சு. நாம் ஊற்றுறோமோ இல்லையோ, ஏன்னா பக்கத்துல தண்ணி டேங்கி இருக்க தான் செய்யுது. சரி தண்ணி ஊற்றணுமா, அதுக்காக தான் சைடில் வந்து மம்முட்டி வச்சு கொஞ்சம் பண்ணையும் போட்டுட்ருக்கேன். தண்ணி ஊற்றுறோம்னா நல்லா கெட்டி கிடக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினாலும் போதும். அடிக்கிற வெயில் வந்து வெக்கையோட தன்மையை நல்லா தாங்கியிருக்கும். சரி பக்கத்தில் தான் இருக்குது, 10 அடியில் தான் தண்ணி டேங்க் இருக்கும். சரி தண்ணி தொட்டி இருக்குது, அதுலேருந்து தண்ணி கொறி ஊற்றிடலான்னு சொல்லி நான் ஊற்றுனோ இல்லையோ பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மரத்தை ஊற்றிடுவாங்க. ஏன்னா வளர்ந்துட்டுனா கண்டிப்பாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சோறு போட்டால் கூட மறந்துடுவான். அந்த மரம் வளர்ந்துட்டுனா கண்டிப்பாக காலத்துக்கும் பேர் சொல்லி இருக்கும். அதுக்காக தான் மரம் வைக்கிறது.